ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், கோமதி வந்து மீனாவையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போட்டாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து யாருக்கு மட்டும் தெரியும்னு சொன்னால், அவங்களோட அம்மாவுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். மற்றவங்க யாருக்குமே தெரியாது. மற்றவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. எங்கேயோ பக்கத்தில் போயிட்டாங்களாக்கன்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்து நிறைய நேரமாக வந்து இவங்கள காணையில் ஒவ்வொருத்தருமா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவங்கள காணலையேன்ற மாதிரி வந்து நினச்சிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணினா, அவங்களுக்கு ஃபோன் வந்து அவங்க எடுக்கிறதாம் இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கேயும் ஒரு வேளை வந்திருக்கிறாங்களோ! அவங்கண்ட அப்பாவோட பேசுறதுக்காக அங்க வரைக்கும் போயிருக்கிறாங்களோன்ட்டு பார்த்தா, அங்கேயுமே இல்ல. அவங்க போற கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. கோயில்லயுமே இல்ல. அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்கள எல்லாம் கேட்குறாங்க. அங்கேயுமே இல்ல. எங்க போயிருப்பாங்கன்ற மாரி வந்து எல்லாருமே பதட்டத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாண்டியனுக்கு வந்து அரசி சொல்றாங்க, "அப்பா அம்மாவ கால மேல இருந்தே காணலன்ற மாரி வந்து சொல்றாங்க." அப்படி சொல்லும்போது வந்து பாண்டியன் சொல்றாங்க, "வேற எங்க போயிருப்பா? எங்கேயாவது பக்கத்துல கோயிலுக்கு போயிருப்பா, அல்லது வந்து எங்கேயாவது கடைக்கு போயிருப்பான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்லப்பா, காலையில இருந்து இவ்வளோ நேரம் கோயிலெல்லாம் அவங்க நிக்க மாட்டாங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "அவ வீம்புக்கு வேணுமெண்டே ஏதாவது பண்ணிட்டுருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்லப்பா, மற்ற நேரத்துல பிரச்சனை படுற மாரி இல்ல. அவங்கள்ட்ட ஃபோனுக்கு வந்து கால் பண்ணாலுமே ஆன்சர் வருதில்ல. அது மட்டும் இல்லாம அவங்கள எல்லா இடமுமே தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே காணலன்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது தான் வந்து பாண்டியன் நினைக்கிறாங்க, ஒருவேளை தான் பேசுறதில்லன்றதுக்காக வந்து எங்கேயாவது போயிருப்பாளோன்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. என்ன இது பெரிய பிரச்சனைய உருவாக்க போறா போல இருக்கேன்னுட்டு அவங்கண்ட அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. "அத்தை, கோமதி எங்கே போயிருக்கிறாங்கன்ற மாரி வந்து கேட்குறாங்க." "தெரியாதப்பான்ற மாரி வந்து சொல்றாங்க." "என்னத்த யாருக்குமே சொல்லாம எங்கே போயிருப்பான்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. எங்கேன்னு போய் தேடி பாரப்பான்ற மாரி வந்து சொல்றாங்க. எங்கேண்டு நான் தேடுறது அத்த? எங்கேண்டு தெரிஞ்சா தானே தேடுறது. கடைக்கும் போகல, கோயிலுக்கும் போகல, அக்கம் பக்கத்துலயும் போகலன்னா எங்கே போயிருப்பா? வேறு எங்கேயுமே அவ போறதில்லையே என்ற மாரி வந்து நினைச்சிட்டு அவங்க வந்து மீனாக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, என்ன இது மீனா வந்து கால் ஆன்சர் பண்றாங்க. பக்கத்துல வந்து கோமதியின் குரல் கேட்குது என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீனா கேட்குறாங்க, "யாரு? என்ன கால் பண்ணியிருக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது வந்து அரசி சொல்றாங்க, "அப்பா தான் கால் பண்ண சொன்னாங்க. எங்கேயாவது நீங்க அம்மாவ பார்த்தீங்களான்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "என்னது? அம்மாவ பார்த்தீங்களாவா? அத்தை என்கூட தானே நிற்கிறாங்க. ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறாங்க. ஏன் தெரியாதா உனக்கு? நீ வீட்ல தானே இருந்த?"ன்ற மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல நீ எங்க யாருக்குமே தெரியாது. நாங்க எல்லா இடமுமே தேடி பார்த்துட்டோம். காணையிலன்றோனே நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களான்னு தான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது மீனா கேட்குறாங்க, "அத்தை, நீங்க வரும்போது வீட்ல யாருக்குமே சொல்லிட்டு வரலையா? என்னத்த இது பழக்கம்ன்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல, நான் சொல்லிட்டு தான் வந்தேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "யாருக்கு சொன்னீங்கன்ற" மாரி வந்து கேட்கும்போது, "அம்மாக்கு சொன்னேன். அம்மா வந்து கிச்சன்ல நின்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன். இந்த மாரி கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "சரி, என்னுடைய ஃபோனுமே அங்க தானே இருக்குது. ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே?" என்ற மாரி வந்து சொல்றாங்க கோமதி. "ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ன்னு இருக்குது. உங்களையுமே காணல. அப்படின்னு சொன்னா நாங்க எங்கேட்டு தேடுறது? இரு, கொஞ்ச நேரத்தில நான் வந்துடுவேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டியனுக்கு சொல்றாங்க, "அப்பா, அவங்க வந்து ஸ்ரீரங்கம் போயிருக்கிறாங்களாம். அதுதான் காணையில. அதுக்கு எதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போட்டா? தன்னை காணலையான்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. வேலை இல்லாம தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சாளான்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "இல்லப்பா, அவ அப்படியெல்லாம் ஃபோன ஆஃப் பண்ணக்கூடிய ஆளே இல்ல. என்ன நடந்ததுன்ட்டு அவங்க வர கேட்போம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. வந்தோனே வந்து கேட்குறாங்க அரசி, "என்னம்மா ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போற அளவுக்கு ஏன் இந்த மாரி பண்ணீங்க?"ன்ற மாரி வந்து கேட்குறாங்க. "ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சேனா? இல்லையே, நான் வந்து ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் கிச்சன்ல இருந்து. அதுக்கப்புறமா அங்கேயே வச்சுட்டு போயிட்டேனே. நான் ஆஃப் எல்லாம் பண்ணலையேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது, "ஆமா அத்தை, எனக்குமே சொன்னாங்க. ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டே வந்து சமைச்சிட்டு இருந்ததா வந்து சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்களே" என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது தான் வந்து அரசிக்கு ஞாபகம் வருது. தன்னுடைய அம்மாச்சி வந்து கேட்டிருந்தாங்க, ஃபோன்ல வந்து எப்படி வந்து சைலண்டா வைக்கிறது, ஃபோன் வந்து சத்தமில்லா வைக்கிறதுன்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்களோன்னுட்டு கேட்குறாங்க. "அம்மாச்சி, அம்மாட்ட ஃபோன் எடுத்தீங்களா? ஏதாவது பண்ணீங்களான்ற" மாரி வந்து கேட்கும்போது, "இல்லம்மா, நான் அவளோட ஃபோனையே பார்க்கவே இல்லையேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கோமதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். அம்மாவுக்கு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஃபோனுமே விட்டுட்டு தான் போயிருந்தேன். எதுக்கு இவ்வளோ பேரும் வந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, "இங்க பாருங்க, நீங்க
நீங்கள் கோயிலுக்கு போனது ஒன்றும் தப்புன்ட்டு சொல்லலை. நீங்கள் போகும்போது வந்து வீட்லேயும் சொல்லிட்டு போகையில ஃபோனும் வந்து ஆன்சர் இல்லாமல் இருந்தது. அதனால தான் நாங்கள் பதட்டப்பட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் வந்து கோமதி யோசிக்கிறாங்க, இது யாரோ ஏதோ பண்ணிட்டுருக்குறாங்க போல இருக்கே, எதுக்கு எல்லாரும் இவ்வளோ பதட்டப்படுறாங்க? என்னம்மா உங்களுக்கு சொல்லிட்டு தானே போனேன், எதுக்கு நீங்கள் சொல்லலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா எனக்கு வயசு போன காலத்தில் மறதி ஜாஸ்தி தானே, அதனால் வந்து நீ சொன்னதை வந்து நான் கவனிக்கலை போல இருக்கம்மா, மறந்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா எல்லா விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எப்போ நடந்த விஷயமெல்லாம் வந்து ஞாபகமாக வந்து சொல்கிறீங்க, இப்போ நான் இன்றைக்கு வந்து சொன்ன விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா மறந்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டேன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னேன். என்னடாப்பா, நான் வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஃபோனில் வந்து சத்தம் இல்லாமல் இருந்தால் மாப்பிள்ளை வந்து தேடி போவாங்க, அப்படியாவது அவங்க பேசுவாங்கன்னு பார்த்தா பிரச்சனை இப்படி வந்துடுதே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.